அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வெள்ளருகு விநாயகர் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளருகை எப்படி நம்ம முறைப்படி காப்பு கட்டணும் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறோம். பொதுவாவே வெள்ளருகன் செடிக்கு பாத்தீங்கன்னா ஆகர்ஷன் சக்தி உண்டு. வெள்ளருக எருக்கன் பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக மூலிகை ஆகும். ஒரு இடத்துல வெள்ளருகன் செடி வளருது அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெய்வத்தன்மையும் தனசக்தியும் அந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நீங்க வடக்கு போகிற வேரை மட்டும் நீங்க எடுத்து அந்த வேர்ல விநாயகரை செஞ்சு அந்த விநாயகரை நீங்க முறைப்படி நீங்க வணங்கிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா செல்வம் உங்களுக்கு அதிகரிக்க மட்டும் இல்லாம நிறைய அபூர்வமான அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வெள்ளருகன் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எதிர்மறை சக்திகள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மறைஞ்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல எனர்ஜி ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால பாத்தீங்கன்னா வெள்ளருகன் விநாயகரை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடு அலுவலகங்கள் வச்சீங்கன்னா அங்க உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாசிட்டிவ் எனர்ஜி வரனால அங்க பாத்தீங்கன்னா நல்ல பண வரவு, குடும்பத்துல பாத்தீங்கன்னா மன கஷ்டம் இல்ல யாருக்கா தொடர்ந்து வியாதி இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அது அத்தனையுமே போய் குடும்பத்துல மகிழ்ச்சி ஓங்க ஆரம்பிக்கும். வெள்ளருகன் செடி நீங்க இருக்கிற இடம் ஏதாச்சும் ஒரு இடம் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்குள்ளார இந்த பூஜை செஞ்சு முடிக்கணும். அதனால இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி ரேஞ்சுக்கு அந்த செடி கிட்ட போய் அந்த செடி இருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணி பிறகு அந்த செடிக்கு மேல பாத்தீங்கன்னா தண்ணியில மஞ்சளை கலக்கி அதை இந்த செடி ஃபுல்லா நீங்க நல்லா தெளிச்சு விடுங்க. தெளிச்ச பிறகு என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கற்பூரத்தை பத்த வச்சு அந்த செடிக்கு நல்லா காட்டுங்க. காட்டின பிறகு ஒரு இலையில சக்கரை பொங்கல் வச்சுட்டு ஊதுபத்தி பத்த வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதோட வடக்கு போற வேர் பகுதியில பாத்தீங்கன்னா கத்தாழை செடி இருக்கு இல்லைங்களா, சோத்து கத்தாழை, அந்த செடியோட அந்த சோத்து கத்தாழையில பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற பச்சை கலர நார் இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சை கலரை மட்டும் லைட்டா சீவி எடுத்து வெயில நல்லா காய வச்சுங்க. அது பாக்குறக்கு ஒரு நார் பகுதி மாதிரி இருக்கும். அதை எடுத்து வடக்கு போற வேர்ல கட்டி வச்சுட்டு வந்துருங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 5 மணிக்கு அதே மாதிரி நீங்க அந்த செடி கிட்ட போனீங்க அப்படின்னா, நீங்க நேத்து படையலா வச்சு இருந்த அந்த பொங்கல் அந்த இலையில சுத்தமா காணாம போயிருக்கணும். இலையும் கூட உங்களுக்கு காணாம போனா நல்லதுதான். அப்படி அந்த பொங்கல் காணாமல் போகாமல் உங்க அந்த இலையில கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் இருந்துச்சு, இல்ல பொங்கல் அப்படியே இருந்துச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு அந்த வெள்ளருகன் செடியை யாரும் பயன்படுத்த வேண்டாம். ஆனா பொங்கல் ஃபுல்லா காணாம போயிருந்துச்சு, இலையும் காணாமல் போயிருந்தால் நீங்க பாத்தீங்கன்னா அந்த செடியை பயன்படுத்தலாம். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளருகன் செடி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எறும்புகள் அந்த பொங்கலை சாப்பிட்டுருக்கணும். அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் அந்த வெள்ளருகனுக்கு சக்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி சாப்பிட்ட பொங்கல் ஃபுல்லா சாப்பிட்டுச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த செடியை பயன்படுத்தலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த செடி கிட்ட நீங்க பக்கத்துல போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு ஓம் லீம் ஐயும் கிளியும் நமசிவ ஸ்வாகா அப்படின்னு 108 தடவை சொல்லிட்டு அந்த வடக்கு போற வேரை பாத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணி கையில் எடுத்துக்கோங்க. அதனால குண்டு பகுதியை பார்த்து எடுங்க. அதே மாதிரி அந்த வேரை கட் பண்றதுக்கு எக்காரணத்தை கொண்டு உங்களோட நகமோ உங்க சுண்டு விரல அது மேல படக்கூடாது. அப்புறம் இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் அதுல படாம அதை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்குள்ள நீங்க கிளவுஸ் கையில போட்டுக்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது மரத்தை ஷார்ப்பா பண்ணி அது மூலியமா நீங்க பாத்தீங்கன்னா அதை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வேரை வச்சு வீட்டுக்கு கொண்டு அதுக்கு ஃபுல்லா மஞ்சளை தடவி நீங்க அதை பாத்தீங்கன்னா விநாயகரோட உருவம் மாதிரி செதுக்கி நீங்க வீட்டுல வச்சுக்கலாம். டெய்லியும் பாத்தீங்கன்னா விநாயகரோட மூல மந்திரம் நீங்க ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தா போதும். இல்ல விநாயகரோட ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்லி நீங்க ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தாவே உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள், மனக்குழப்பம் இது எல்லாமே போய் குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மிக்க நன்றி.